الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد سيد الشرفاء ومسوده الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم والذي أطمع بخطيئتي يوم الدين. وقال تعالى أيضا وإنك لعلى خلق عظيم. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரினும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்களின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்த்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீகத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் அவ்வளம் பித்தவர்களாக. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, புனித இஸ்லாம் மார்க்கம் மனிதர்களுடைய அன்றாட முழு வாழ்வியல் பகுதிகளையும், மனிதர்களுடைய அன்றாட முழு வாழ்வியல் கட்டங்களையும் வெறுமனே இபாதத்துகளுடைய பகுதிகளோடு மாத்திரம், வணக்க வழிபாடுகளுடைய பகுதிகளோடு மாத்திரம், தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ், உம்ரா, சதகாக்கள், குர்ஆன் திலாவத்துகள் என்று அமால்களோடு மாத்திரம், வணக்க வழிபாடுகளோடு மாத்திரம் இஸ்லாம் தொடர்புபடுத்தவில்லை. மேலும் முஆமலா எனும் அழகிய கொடுக்கல் வாங்கல்களோடு மாத்திரம் இஸ்லாம் தொடர்புபடுத்தவில்லை. கண்ணியமானவர்களே, அதேபோல் முஆஷரா எனும் குடும்ப வாழ்வு, மனைவி, குழந்தைகள், உறவுகள், திருமண வாழ்க்கை என்ற பகுதியோடு மாத்திரம் இஸ்லாம் தொடர்புபடுத்தவில்லை. இவைகள் அனைத்தையும் கடந்து, இவைகள் அனைத்தையும் தாண்டி இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கக்கூடிய அழகிய பண்புகள், அழகிய பழக்க வழக்கங்கள், நற்குணம் சார்ந்த விடயங்கள், நல்ல பண்பாடுகள், இஸ்லாமிய அழகிய கலாச்சாரங்கள், மனித நேயம் என்று அனைத்தையும் உள்ளடக்கியிருக்கக்கூடிய அஹ்லாக் எனும் பகுதியோடு இஸ்லாம் மனிதர்களுடைய அன்றாட முழு வாழ்க்கை பகுதியையும் இணைத்து வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, வெறுமனே இஸ்லாம் இபாதத்துடைய பகுதிகளோடும், முஆமலாவுடைய பகுதியோடும், முஆஷராவுடைய பகுதியோடும் மாத்திரம் மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கை பகுதியை இணைக்கவில்லை. மாற்றமாக அஹ்லாக் எனும் நற்குணம் சார்ந்த பரந்து விரிந்த பகுதியோடு இஸ்லாம் இணைத்து வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் ஐவேளை தொழுகை நிறைவேற்றக்கூடியவன்,
நோன்பு நோக்கக்கூடியவன், நஃபிலான வணக்கங்களில் தன்னை கிடைத்திருக்கக்கூடியவன், ஸகாத்தினுடைய அமலை துல்லியமாக நிறைவேற்றக்கூடியவன், ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றிருக்கிறான், சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் உம்ராவுடைய வணக்கத்தில் ஈடுபடுகிறான், பல குர்ஆனை ஹதம் செய்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஹுகூக்குல்லாஹி தஆலா, படைத்தவன் அல்லாஹ் தஆலாவுடைய கடமைகளோடும் கடப்பாடுகளோடும் தொடர்பான விடயங்களை வைத்து மாத்திரம் நம்மில் அதிகமானவர்கள் முஸ்லிம்கள் நம்மை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் தானே, நாம் நோன்பு பிடிக்கிறோம், ஸகாத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்திருக்கிறோம், உம்ரா செய்திருக்கிறோம் என்று வணக்க வழிபாடுகளுடைய பகுதிகளோடு மாத்திரம் நம் முஸ்லிம்களில் அதிகமானவர்கள் தன்னை தானே அவர்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இவைகளை தாண்டி இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. ஹுகூக்குல் இபாத் அல் அஹ்லாக், ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள், நல்ல பழக்க வழக்கங்கள், ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகிய பண்பாடுகள். கண்ணியமானவர்களே, என்ற ஆழமான பகுதியை இஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்கு. உண்மையிலேயே நம்மில் அதிகமானவர்கள் இந்த பகுதியை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, மேற்குறிப்பிடப்பட்ட பகுதியில் நம்மில் அதிகமானவர்கள் நம்மை தானே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பரந்த ஆழமான பகுதியில் நம்மை நாம் ஈடுபடுத்துவது குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அன்வர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக வெளிப்படுத்தினார்கள். கியாமத்துடைய நாளையில் மனிதர்களின் மூலமாக செய்யப்பட்ட அத்துணை விதமான வணக்க வழிபாடுகளும் இபாதத்துகளும் நிறுத்தப்படும். படைத்தவன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவனுடைய மீசான் எனும் தராசியில் கண்ணியமானவர்களே அவனுடைய தொழுகை நிறுத்தப்படும், அவனுடைய நோன்பு நிறுத்தப்படும், அவனுடைய குர்ஆன் திலாவத்துகள் நிறுத்தப்படும், அவன் செய்த ஹஜ் உம்ராக்கள் நிறுத்தப்படும். நாம் உலகத்தில் எங்களுடைய பொருட்களை இருப்பதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய டிஜிட்டல் தராசியை போன்று அல்ல, படைத்தவன் அல்லாஹ் தஆலாவின் மூலமாக உருவாக்கப்பட்ட மீசான், அந்த மீசானில் மனிதனுடைய அனைத்து அமல்களும் நிறுத்தப்படக்கூடிய தருணத்தில் அன்வர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மா மின் ஷைஇன் அஸ்கல் ஃபில் மீசான் மின் ஹுஸ்னில் குலுகி. அந்த தருணத்தில் அவன் செய்த அத்துணை விதமான அமல்களை விடவும் அவன் இந்த உலகத்தில் நடந்து கொண்ட அழகிய பண்பாடுகளும் நற்குணம் சார்ந்த விடயங்களும் நல்ல பழக்க வழக்கங்களும் அடுத்த மனிதனோடு எவ்வாறு நடந்திருக்கிறார் என்ற விடயங்கள் அவனுடைய மீசானை அந்த கணத்திலேயே வெயிட்ல அந்த கணத்திலேயே தாழ்த்தக்கூடிய சந்தர்ப்பமாக முடியும். அவனுடைய அமல்களை விட, அவனுடைய இபாதத்துகளை விட, அவனுடைய தொழுகையை விட அவனுடைய நல்ல பண்புகள் தான் அவருடைய மீசானை தாழ்த்தக்கூடியதாக இருக்கும் என்பதாக வெளிப்படுத்தினார்கள். கனிமர்களே, இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். சஹாபாக்களே, இவ்வுலகத்திற்கு நான் நுபுவத் கொடுத்து அனுப்பப்பட்டதனுடைய அடிப்படையான காரணம் தொழுகையை பூர்த்திப்படுத்துவதற்காக வேண்டி, நோன்பை பூர்த்திப்படுத்துவதற்காக வேண்டி, ஸகாத்தை பூர்த்திப்படுத்துவதற்காக வேண்டி, ஹஜ்ஜை கம்ப்ளீட் பண்ணுவதற்காக வேண்டி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறவில்லை. நான் இந்த உலகத்திற்கு நுபுவத் கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட காரணம் மனிதர்களுக்கு மத்தியில், சமூகங்களுக்கு மத்தியில் நல்ல பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் உருவெடுத்து அவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டித்தான் நான் இவ்வுலகத்தில் நுபுவத் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். கனியவர்களே, அஃபலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா. சொன்னாங்க, எந்த மனிதனுடைய நற்பண்புகள் நற்குணங்கள் அழகாக இருக்குதோ அவனுடைய ஈமான் தான் பூர்த்தியான ஈமானாக பார்க்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, எனவே இஸ்லாம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் என்று வணக்க வழிபாடுகளுடைய பகுதியை இஸ்லாத்தினுடைய அங்கங்களாக, இஸ்லாத்தினுடைய பகுதிகளாக, aspects of இஸ்லாமாக கொடுத்திருக்கிறதே தவிர அதுவே இஸ்லாமாக ஆகிவிட முடியாது. கண்ணியமானவர்களே, அஹ்லாக் என்ற ஒரு பகுதி இருக்குது, ஹுகூக்குல் இபாத் என்ற பகுதி இருக்குது. சுப்ஹானல்லாஹ், நான் பல மிம்பர் மேடைகளில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, பல நிகழ்வுகளில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய தாய் தந்தையர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அழகிய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய தாய் தந்தையர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த
அடுத்தடுத்த அழகிய பழக்க வழக்கங்கள். அதை சுருக்கமாக கூற வேண்டும் என்றால், சுப்ஹானல்லாஹ், பழைய மக்களிடம் காணப்பட்ட அதிகமான நல்ல பழக்க வழக்கங்களும் பண்பாடுகளும் அஹ்லாக்கோடு தொடர்பான விடயங்களும் ஹுகூகுல் இபாதோடு தொடர்பான விடயங்களும் இன்று வளர்ந்து வரக்கூடிய நியூ ஜெனரேஷன் அவைகளை முழுமையாக இழந்து செல்லக்கூடிய காலமாக இந்த காலத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனிவார்களே, பழைய மக்களுடைய பழக்க வழக்கங்கள் சமூகத்தில் இன்னைக்கு குறைந்து கொண்டு போகுது. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை அவர்கள் அழகாக அமல்படுத்தியிருக்கிறார்கள். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சமூக வாழ்க்கையை அழகாக அவர்கள் அமல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். கனிவார்களே, நான் பாதையில் நடந்து செல்கிறேன். என்னுடைய முகத்தை பார்த்துக் கொண்டு இன்னொரு மனிதர் வருகிறார். அவருடைய வாகனத்தில் வரலாம், அவர் வாக்கிங்ல வராரு. சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உன்னுடைய முகத்தை யார் பார்க்கிறார், நீயும் அவருடைய முகத்தை பார்க்கிறாய், ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்தித்துக் கொள்றீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா. அந்த தருணத்தில் உன்னுடைய ரெண்டு உதடுகளையும் அசைத்து அந்த முஸ்லிமான முஃமினான மனிதனுடைய முகத்தை பார்த்து நீ சிரிப்பது இருக்கிறது அல்லவா, அல்லாஹ் அக்பர், அது மிகப்பெரும் சதகாவாக கருதப்படுகிறது. ஒருத்தர் சொல்றாரு, இன்னைக்கு நிறைய பேர் சிரிக்கிற பண்பை கூட இருக்காங்க. என்னமோ நாங்க சிரிப்பை பார்ப்பதற்கு பணம் கேட்பதை போல அக்கௌண்ட்ல வித்ரோ பண்ணி உடனே கலவரம் தெரியாது. அந்த அளவுக்கு சிரிப்பை கூட இன்று நாம் இழந்திருக்கிறோம். வெடிச்சிருப்போம் அல்ல, ஒரு மனிதனுடைய முகத்திலிருந்து வெளியாகக்கூடிய புன் ஒருவனை இஸ்லாம் சதகமாக முன்வைத்திருக்கிறது. கனிவார்களே, தற்பொழுது தான் இந்த மனிதனை நான் சந்தித்தேன். அடுத்த 5 நிமிடத்திற்கு பின்னால் அடுத்த பாதையில் அவரை சந்தித்தால் இஸ்லாம் கூறுகிறது, அந்த மனிதனுடைய முகத்தை பார்த்து நீ சலாம் கூறு. நான் பாதையில் நடந்து செல்கிறேன். ஒரு கல் இருக்குது, ஒரு முள் இருக்குது, பெரிய ஒரு கட்டை விழுந்திருக்குது, மரம் விழுந்திருக்குது. அடுத்த முஸ்லிம்கள் இதை அவர்களுக்கு கடந்து செல்வதற்கு கஷ்டமாக வருவார்கள். அவருடைய கையால் அவர்களை சுத்தம் செய்யும் பொழுது அன்பர்கள் போகிறார்கள். இமாத்தத்துள் அதா அடித்தறிந்து சதகா, மிகப்பெரும் சதகாவாக கருதப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் ஒரு பழக்கம் இருக்கும். இன்னைக்கு நிறைய அந்த பழக்கங்கள் குறைஞ்சு தண்ணி எடுக்கிறதுக்காக அப்படியாக கிணற்றுக்கு போவோம். சதாசிவர்கள் எவ்வளவு ஆழமாக இஸ்லாம் மார்க்கங்களுக்கு கைட் பண்ணி இருக்கிறது பாருங்களே. நான் கிணற்றுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு என்னுடைய பக்கெட் எடுத்துட்டு போறேன், என்னுடைய வாளை எடுத்துட்டு போறேன். பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, நான் என்னுடைய வாளியை போட்டு தண்ணீரை நான் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய வாளில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து அடுத்த சகோதரன் பக்கத்தில் இருக்கும் பொழுது அவருடைய வாளியில் அந்த தண்ணீரை ஊற்றுவதை இஸ்லாம் சதகாவாக முன்வைத்திருக்கிறது. கனிமகளே, இவைகள் எல்லாம் இஸ்லாமிய அழகிய வழிகாட்டுகிறது. நம்முடைய அஹ்லாக்கோடு தொடர்பான காரியங்கள். சுப்ஹானல்லாஹ், இவைகளை ஒரு மனிதன் கடைபிடிக்கும் பொழுது சமூகங்களுக்கு மத்தியில், அயல்வீட்டார்களுக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில், நண்பர்களுக்கு மத்தியில் அன்பும் பாசமும் அழகிய ஒற்றுமையுடைய சூழலும் ஊரிலும் கிராமங்களிலும் பக்கத்து வீடுகளிலும் நண்பர்களுக்கும் மத்தியில் உருவாகுவதற்கு அடிப்படையான சுண்ணாக்களாக வழிகாட்டலாக இஸ்லாம் நம்மளுக்கு முன்வைத்திருக்கிறது. கனிவார்களே, நான் இந்த தொனிப்பொருளோடு இணைந்து இந்த பகுதியோடு இணைந்து கனிவார்களே, இன்னைக்கு நாங்கள் சமூகத்தில் 2 விதமான சுண்ணாக்கள் இருக்குது. அந்த சுண்ணாக்களை சஹாபாக்கள் விட்டது கிடையாது, சலஃபு சாலிஹீன்கள் விட்டது கிடையாது, தாபியீன்கள் தபஅத்தாபியீன்கள் விட்டது கிடையாது. பழைய மக்கள் இந்த 2 சுண்ணாக்களில் மிகவும் பிடிவாதமாக இருந்திருக்கிறார்கள். கனிவார்களே, இன்றைக்கு நாங்கள் நாளுக்கு நாள் நம் கிராமங்களிலும் பிஸியான பிரதேசங்களிலும் இன்றைக்கு நாம் இதனுடைய சுண்ணத்தினுடைய மகிமை இழந்து கொண்டிருக்கிறோம். we are busy. எனக்கு ஷாப் இருக்குது, எனக்கு கம்பெனி இருக்குது, எனக்கு ஃபேக்டரி இருக்குது, எனக்கு ஃபீல்ட் ஒர்க் இருக்குது. அல்லாஹ் அக்பர். நாம் அன்பு நபியவர்கள் விட்டு சென்ற அதிகமான சுண்ணாக்களை எடுத்து நடப்பதற்குரிய அடிப்படை காரணமாக இந்த முஸ்லிம்கள் பிஸி என்ற வார்த்தையை கூறி எழுவார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய சுண்ணாக்கள் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. 2 விதமான சுண்ணாக்கள். ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள். முதலாவது சலாசம் கூறினாங்க, கனிவார்களே, ஒரு மனிதன் ஊரில் நோயாளியாக மாறிவிட்டான்.
அந்த மனிதனை நோய் விசாரிப்பதை இஸ்லாம் நம்மவர்களுக்கு சுண்ணமாக வழங்கியிருக்கிறது. அதனுடைய சிறப்பம்சங்கள், அதனுடைய வழிகாட்டல்கள், அதனுடைய மகத்துவங்கள். இன்னும் ஒரு மனிதன் அவன் மரணித்து ஜனாசாவாக இருக்கிறான், அந்த ஜனாசாவை கடந்து கொண்டு அதனுடைய சிறப்பம்சங்களை அடைந்து கொள்வதை அதனுடைய வழிகாட்டல் என்று 2 விடயங்களை இஸ்லாம் அவர்களுக்கு ஆழமான சுண்ணமாகவும் வைத்திருக்கிறது. இது எல்லாமே ஒரு முஸ்லிமான சகோதரன் அடுத்த முஸ்லிமான சகோதரனுக்கு செலுத்த வேண்டிய கடமை. சஹீஹ் முஸ்லிமில் நரேஷன் ஸல்லல்லாஹு கூறுகிறார்கள், ஒரு முஸ்லிம் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 6 விதமான ரைட்ஸ்களை, 6 விதமான கடமைகளை, 6 விதமான மனிதனுடைய ஹக்குகளை இஸ்லாம் முன்வைக்கிறது. முஸ்லிமாக பிறந்த மனிதன் இந்த 6 விடயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் அன்றாடம் கடைபிடித்தே ஆக வேண்டும். அதில் முதலாவது ஸல்லல்லாஹு கூறினார்கள், இதா லகீதா, ஒரு மனிதன் உன்னை நேரடியாக சந்தித்து விட்டான், அவனுக்கு சலாம் கூற வேண்டும். இன்றைக்கு எனக்கு சலாம் கூறது கூட டைம் இல்லை. மொபைல் சமூகமாக மாறிவிட்டோம். மொபைல் சமூகம். முகத்தை பார்த்து சலாம் கூறினால் கூட பதில் சொல்வதற்கு டைம் கிடையாது. ரசூலுல்லாஹ் கூறினார்கள், ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் அடுத்த மனிதனை சந்தித்தால் முதல் கட்டமாக சலாத்தை முன்வையுங்கள். இரண்டாவது என்ன யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் உன்னிடம் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு விருந்துக்கு உன்னை அழைத்தான், எனக்கு இன்விடேஷன் தராய், இந்த விருந்துக்கு நீங்க கலந்து கொள்வோம், இந்த வழிபாட்டில் நீங்க கலந்து கொள்வோம். அந்த விருந்தோம்பலில் கலந்து கொள்வதை இஸ்லாம் வாஜிபாக்குகிறது. 8 அல்லது 9 விதமான ஆர்வமான சாப்பாடு முறைகளை ஷரியத்துகளுக்கு வழிகாட்டுகிறது. இல்ல அந்த விருந்தோம்பல்ல ஹராமான விடயங்கள் கலந்திருக்குது எனக்கு போக தேவையில்லை. ஒரு ஏழை மனிதனை அழைத்திருக்கிறான் அல்லது ஒரு பணக்கார மனிதனை அழைத்திருக்கிறான், அந்த விருந்தோம்பலுக்கு சென்று பதில் கொடுக்கணும். அந்த சாப்பாட்டில் நான் பங்கு கொள்வதை இஸ்லாம் வாஜிபாக்குகிறது. ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செலுத்த வேண்டிய கடமை. மூன்றாவது கண்ணியமானவர்களே, அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தினார்கள், ஒரு மனிதன் இருக்கிறான், உன்னிடம் வந்து ஒரு அட்வைஸ் கேட்கிறான், எனக்கு இதை பத்தி ஒரு அட்வைஸ் பண்ணுங்க, உபதேசம் செய்யுங்க, என்னுடைய மகளை நான் திருமணம் முடிச்சுட்டு போறேன், இந்த ஆண் மகனுக்கு அந்த திருமண வாழ்க்கை பெஸ்டாக அமையுமாறு கேட்கிறான். நான் ஒரு வாகனத்தை வாங்க போறேன், இந்த வாகனம் சரியாக இருக்குமா? நான் ஒரு வீட்டு வாங்க போறேன், இந்த வீடு சரியாக இருக்குமா? ஒரு முஸ்லிமான மனிதன் உன்னிடம் சமூகம் தந்து ஒரு அட்வைஸை, உபதேசத்தை, ஒரு வழிகாட்டலை கேட்டால் அவனுக்கு பொருத்தமான உபதேசத்தை நீ செய்து கொடு. 4வது வாசம் சொன்னாங்க, கனியவர்களே, நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனிதனுடைய உடல் அவன் ஏற்படுத்தக்கூடிய இயற்கையான சில விடயங்கள் இருக்குது. அவன் தூங்கி விட்டான், தும்மி அடுத்த காலம் அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறிவிட்டான். அதை நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன், பக்கத்தில் நான் முஸ்லிமாக இருக்கிறேன். இஸ்லாம் எங்களுக்கு கூறுகிறது, அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறிவிட்டால் அதற்குரிய பதிலாக யர்ஹமுக்குல்லாஹ் என்று பதில் கூறு, மறுபடி அவன் கூற வேண்டும் யுஸ்லிஹ் அமாலக்கும் என்று அவன் கிட்ட பதில் கொள்வான். யஹ்தீகுல்லாஹு இஸ்திக்பாரா. கனிமர்களே, 5வது சொன்னாங்க, ஒரு மனிதன் நோயாளியாக மாறினான், அவனை போய் சந்தித்து நோய் விசாரி. 6வது கூறினார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டான், அவனுடைய ஜனாசாவை போய் நீ கலந்து கொள். பர்ராயிபுல் ஆசிம் அவர்கள் கூறுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 விடயங்களை எங்களுக்கு தடுத்தார்கள், 7 விடயங்களை கொண்டு எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தார்கள். அந்த 7 விடயங்களில் கட்டளை பிறப்பித்த விடயங்களில் முதல் 2 பகுதி, ஜனாசா ஏற்பட்டால் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளுமாறும், ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவனுடைய அந்த நோயுடைய வீட்டுக்கு சென்று அவனை நோய் விசாரிக்குமாறும் ரசூலுல்லாஹ் அவர்கள் கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். மக்களே, கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சொல்வானா, ஒரு மனிதனை பார்த்து, மனிதா, நீ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் நோயாளியாக இருந்தேன், நீ என்னை நோய் விசாரிக்கவில்லை தெரியுமா? நீ படைத்த ரப்பாக இருக்கிறாய், உனக்கு நான் எப்படி உன்னிடம் வந்து நோய் விசாரிப்பது? நான் அவ்வாறு கூறவில்லை மனிதா, உன்னுடைய பக்கத்தில் இருப்பார் நோயாளியாக இருந்தான், உன்னுடைய நண்பன் நோயாளியாக இருந்தான், ஊரில் ஒரு மனிதன் நோயாளியாக இருந்தான், ஒரு ஏழை மனிதன் நோயாளியாக இருந்தான். அந்த தருணத்தில் நீ அந்த மனிதனிடம் போய் நோய் விசாரிக்காமல் விட்டுவிட்டாய், ஏன் நீ இவ்வாறு செய்தாய் என்று அவன் கூறுவான்.
கொடுக்கக்கூடியது. நோயை கொடுப்போனும் அல்லாஹ், நோயை எடுப்போனும் அல்லாஹ், நோயை கொடுப்போனும் அல்லாஹ், நோயை எடுப்போனும் அல்லாஹ். இந்த உலகத்தில் நோய்களுடைய காலமாக உலகமாக மாறிவிட்டது. ஆனால் இந்த மிம்பர் மேடையில் நான் பேசுகிறேன் மகளே, அன்பு சுபாவுடைய பஷாரத்தில் இருக்குது. அல்லாஹ் யாருக்கு நோயை கொடுத்தானோ சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு கூறினார்கள், ஒரு முஸ்லிமான மனிதன் நோயாளியாக மாறிட்டான், ஒரு முஃமினான மனிதன் நோயாளியாக மாறிட்டான். மா யுஸீபுல் முஃமினு மின் வஸபின் வலா நஸபின் வலா ஸஹபின், அவருடைய உடம்பில் நோய் ஏற்பட்டிருக்கிறது, அவருடைய உடம்பில் முள்ளு குத்தப்பட்டிருக்கிறது. நோய் ஏற்பட்ட மனிதன், முஸ்லிமான மனிதன், முஃமினான மனிதன், அவன் நோயோடு இருக்கக்கூடிய காலமெல்லாம் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் நோயை கொடுக்கிறவன், அல்லாஹ் நோயை எடுக்கிறவன். சில ஹதீஸ்கள் இருக்குது கண்ணியமானவர்களே, கியாமத்துடைய நாளைய சுவனத்தில் சில அந்தஸ்துகள் இருக்கிறதா, அந்த அந்தஸ்தை அடைவது மிகவும் சிரமம். சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன் அந்த அந்தஸ்தை அடையணும் அல்லாஹ் விரும்பினான். சில மனிதர்களை அல்லாஹ் சில நோய்களை கொடுப்பான். அந்த நோய்களை அவன் பொறுமையாக இருந்தால் சுவனத்தில் அல்லாஹ் அந்த அந்தஸ்தை அவனுக்கு நிச்சயமாக கொடுப்பான். இதற்கென்று நாம் நோயை கேட்பது அல்ல. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா, யா அல்லாஹ் என்னுடைய உடம்பில் ஆரோக்கியத்தை கொடுத்து விடு. ஆனால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நோயை கொடுத்து விட்டால் இந்த இடத்திற்கு நாம் யோசிப்போம், நோய்வாய்ப்பட்டவன் என்னுடைய நண்பன், என்னுடைய பக்கத்து வீட்டாளர், என்னுடைய குடும்பத்தில் ஒருவன், கனிவார்களே, ஊர் இருக்கக்கூடிய ஏழை மனிதன் அல்லது ஊர் இருக்கக்கூடிய ஒரு கௌரவமான மனிதன், ஒரு ஆணி. சுப்ஹானல்லாஹ், நோய்வாய் ஏற்பட்டு விட்டால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும், என்னுடைய எதிரியாக இருந்தாலும், அவன் வீட்டில் நோயாளியாக இருந்தாலும், அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும், இஸ்லாம் கூறுகிறது அந்த நோயாளியை போய் சந்திப்பதை இஸ்லாம் ஒரு தனிப்பட்ட ஒரு வழக்கமாக, இபாதத்தாக அன்பு நபிகள் நமக்கு கற்றுக்கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, நோய்வாய்ப்பட்ட மனிதன் முஸ்லிம் இல்லை, ஒரு நன் முஸ்லிம், ஒரு பௌத்த மனிதன், ஒரு கிறிஸ்துவ மனிதன், ஒரு இந்து மனிதன், சுப்ஹானல்லாஹ், அது மாற்று மத சகோதரனாக இருந்தாலும் அந்த மனிதனுடைய நோயை விசாரிப்பதை இஸ்லாம் எங்களுக்கு ஆகமாக்கியிருக்கிறது. ஒரு யூத சிறுவன் நோயாளியாக மாறிவிட்டான். சஹீஹ் புகாரியுடைய நரேஷன், அன்பு நபிகள் அந்த சிறுவனை வீட்டுக்கு சென்றார்கள், நோய் விசாரிச்சாங்க. இப்படியே பாருங்கள், இன்னைக்கு நிறைய பேருக்கு நோய் விசாரிக்க தெரியாது. ஸல்லல்லாஹு அவர்கள் நோய் விசாரிச்சு கடைசியாக சொன்னாங்க, சிறுவனே அஸ்லி, இஸ்லாத்துக்குள்ள வாப்பா. ரசூலுல்லாஹ் கூறின உடனே அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையுடைய முகத்தை பார்த்தார். அந்த யூத தந்தை பதில் கூறினார், அவள் காசிம், என்னுடைய அருமை மகனே, அவள் காசிம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு நீ வழிபட்டு இஸ்லாத்துக்குள்ள நுழை. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இஸ்லாத்துக்கு வராதே. ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த சிறுவனுடைய வீட்டிலிருந்து வெளியே வரும்போது சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கலஹு மினன் நார். இந்த மனிதனை நான் நோய் விசாரிக்க வந்தேன், இந்த சிறுவனை நான் நோய் விசாரிக்க வந்தேன். அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டும் இந்த மனிதனை, இந்த சிறுவனை பாதுகாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டார். கனிமானே, இஸ்லாம் மாற்று மத சகோதரனாக இருந்தார், ஒரு பௌத்த மனிதனாக இருந்தார், ஒரு கிறிஸ்துவ மனிதனாக இருந்தார், இஸ்லாம் அவர்களிடம் நோய் விசாரிப்பதை அவர்களுக்கு ஆர்வமாக்கியிருக்கிறது. அந்த நோயுற்ற மனிதர் கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அல்லது காய்ச்சல் தான் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு தலைவலி ஏற்பட்டிருக்கிறது. உடனே மஸ்ஜித் இருப்பார், இன்னைக்கு மஸ்ஜிதுக்கு வரல, என்னப்பா அவரை காணும், அவருடைய காலில் ஒரு முள்ளு குத்திட்டு, அவருடைய காலில் ஒரு வருத்தம் வந்திருக்குது. கண்ணியமானவர்களே, அது ஹை டிசீஸாக இருந்தாலும் சரி, அது நோயான சாதாரணமான நோயாக இருந்தாலும் சரி, அந்த நோயாளியை விசாரிப்பதை இஸ்லாம் சுன்னத்தாக இருக்கிறது. செய்யுள் அருமஜலாம் சொல்றாங்க, என்னுடைய 2 கண்களில் நோய் ஏற்படுது, ஒரு வருத்தம் வந்துட்டு ஸல்லல்லாஹு தேடி வந்தாங்க. வந்து கேட்டாங்க, செய்யுள் அர்த்தம் எப்படி உங்களோட கண்மணி எல்லாம் மின் வஜ்ஹி கான ஃபி ஐனி, என்னுடைய கண்ணில் ஏற்பட்ட வருத்தத்தினால, பெயினால நான் போகவில்லை, அன்பு நபிகளை சந்தித்து நோயை விசாரித்தார்கள். நோயாளி என்பதை பெருநோயாக இருக்கலாம், சிறிய நோயாக இருக்கலாம், நம்
நோயாளியை நோய் விசாரிக்கிறதுக்கு நான் வீட்டுக்கு போறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அவர் எங்க இருக்கிறாரு? அவருடைய சாட்சோட வீட்டில் இருக்கிறார். அவர் ஊர் இல்லப்பா, அவருடைய பிறந்த ஊருக்கு போயிட்டார், அவருடைய தொழில் செய்யக்கூடிய ஊருக்கு போயிட்டார். இவர் அந்த மனிதனை சிந்திக்கிறதுக்காக வேண்டி பயணம் செய்து அல்லது நடந்து தன்னுடைய வாகனத்தில் போகும் பொழுது அன்புடன் சுவாசம் போயினார்கள். அவர் அந்த நோயாளியை சந்தித்து ரிட்டன் அந்த இடத்துல இருந்து அவர் திரும்பி வரும் வரைக்கும் அவர் ரிட்டன் வரும் வரைக்கும் சுவனத்தினுடைய தோட்டத்துக்குள்ளாக இருக்கிறார். நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டே இருப்பார். அந்த நோயாளிடம் அமர்ந்து நோயை விசாரித்து அவருடைய பாராட்டுகளை விசாரித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே அவருடைய அந்த கடைசி நிலைமை அந்த இடத்துல ரிட்டன் வரும் வரைக்கும் சுவனத்தினுடைய தோட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். சொன்னார், நோயாளியை சந்திக்கிறதுக்கு அவர் மலை போறாரு. ஒரு மலைக்கு அறிவிப்பு செய்வாரா, நாதி சுவனத்தில் ஒரு இடத்தை தகுதியாக்கிக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு சிறப்பம்சங்களை இஸ்லாம் ஒரு நோய் விசாரிப்பதை மறைத்து வைத்திருக்கிறது. இன்னைக்கு வீட்டுக்குள்ள தாய் நோயாளியாக இருக்கிறான். அன்றைக்கு ஒருத்தர் சொல்றாரு, வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தாய் இருந்தா அவ ஹாஸ்பிட்டல் இருக்கிறார். பெற்ற பிள்ளைகள் கூட அந்த தாயுடைய நோயை வந்து விசாரிக்க வரல, ஜனாசாவுக்கு மட்டும் வந்து இருக்கிறாங்க. நோய் விசாரிப்பதற்கும் அவருடைய ஆளாக்களை பார்ப்பதற்கும் அவர்கள் நோயுடைய காலத்தில் சமூகம் தருவது கிடையாது. மரணத்தை ஜனாசாவாக மாறிவிட்டால் குடும்பங்களும் உறவுகளும் அந்த இடத்தில் கூடுகிறார்கள். இது எந்த விதமான அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு எத்துடைய மரணங்கள் இப்படித்தான் ஏற்படுது. நோயை விசாரிச்சவர்களுக்குரிய வைத்தியங்களை செய்யறதுக்கு ரெடியாக இல்லை. அந்த மனிதன் அந்த நோயை விசாரிப்பதற்கு அவருடைய வீட்டுக்குள்ள போயிட்டார். சொன்னாங்க, இது ஒரு மனிதனுடைய செல்ஃபிஷாக இருக்க முடியாது. முதலாவதாக நான் நோய் விசாரிக்க செல்லும் பொழுது என்னுடைய நோக்கங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த நோயுற்ற மனிதனுடைய துவாயுடன் அடைந்து கொள்ளும். அந்த வீரர்கள் கூறினார்கள், நோயுற்ற மனிதனுடைய துவா இருக்கிறது அல்லவா, மலக்குமாருடைய துவாவுக்கு ஈக்குவல். பக்கத்தில் போய் சொல்லணும், என்னுடைய துவா செய்ய அல்லாஹ் அவரை பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்க இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய அருளுடைய நீங்க இருக்கிறீங்க. எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. ஒரு நோயுற்ற மனிதனிடம் ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும் நோய் விசாரணை செய்யும் பொழுது அவன் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான வழிகாட்டுதல் ஒன்று, அந்த நோயாளியுடைய துவாவை அடைந்து கொள்வதாக இருக்க வேண்டும். நாங்க அந்த நோயாளியை சந்திக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது எந்த டைம்ல போய் நோயை விசாரிக்கணும். அவர் மெடிசின் எடுத்துக் கொண்டிருப்பாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போறது ரெடியாக இருப்பாரு, கதவு போய் கட்டணும், அவருக்கு டிஸ்டர்பாக இருக்குது, மார்க்கு அறிவுகள் செயல்படுத்துறாங்க. நோய் விசாரிக்க செல்லும் பொழுது அவருக்கு பொருத்தமான அழகான அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய டைமுக்கு போய் நோய் விசாரிங்க. அவர் டைம் எடுத்துட்டாரு, வீட்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. சுப்ஹானல்லாஹ். அன்றைக்கு ஒருத்தர் சொன்னார், எனக்கு நிறைய பேர் நோயாளியோடு எப்படி பேசுறது தெரியாது. அவர்கிட்ட போய் மூத்த பத்தி பேசுறாங்க, அவர்கிட்ட போய் நோயுடைய கல்வி தந்தை பத்தி பேசுறாங்க, அவர்கிட்ட போய் ஹாஸ்பிட்டல் எப்படி நடக்கும் பேசுறாங்க. ஒரு நோயாளியோடு எப்படி நடக்கும் என்ற சுண்ணாத்து நமக்கு தெரியாம இருக்கிறது. அவர் நோயாளியாக இருக்கிறார். அவர் நான் ஆரோக்கியம் அடைந்து உலகத்தில் மீண்டும் வர வேண்டும், திரும்ப வேண்டும், ஆரோக்கியத்தில் உலகத்தில் நீண்ட கால வாழணும் என்ற ஆசையோடு இருக்கக்கூடிய மனிதனும் போய் நோயுடைய கல்வித்தன்மையும் நோயுடைய மோசத்தன்மையும் மௌத்த பத்தி வளர்ந்து பேசுறது இல்லை. அவருடைய கல்வி ஆறுபடுத்தணும், அவரோட சொத்தாக நடந்து கொள்ளணும். அவங்களுக்கு நோய் இருந்திருக்கிறார், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இதற்கு அவருக்கு விடுவு காலம் தருவான். கனிமகளே, நாங்க நோய் விசாரிக்கிறது மட்டுமல்ல, அழகான துவாக்கள் இருக்குது. நம் குழந்தைகளுக்கு அவைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு கூறினார்கள், நோயாளிகளை பார்த்து இந்த துவாவை நீங்கள் ஓதுங்கள். அஸ்அலுல்லாஹல் அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் ஐ யஷ்ஃபிக என்று 7 விடுத்தங்கள் யார் நோயாளியை பார்த்து இந்த துவாவை ஓதுகிறாரோ அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அந்த நோயாளியுடைய அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பார். நோயாளிக்கு துவா செய்யறாங்க. இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க
நோயாளியை சொன்னால் அவர்கள் எந்த துவாவை ஓடுவார்கள்? லா பக்ஸ மஹூர் இன்ஷா அல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, சபாலிஸ்தவர்கள் குடும்பங்கள் நோயாளிகள் மாறிவிட்டால் அவர்கள் வீட்டுக்கு வந்து தடைய தடாவி சபாலிஸ்தவர்கள் இந்த துவாவை ஓடுவார்கள். اللهم رب الناس اذهب البأس اشفي وانت شافي لا شفاء الا شفاءك شفاء لا يغادر سقما. ரசூலுல்லாஹி நோயாளிக்கு முன்னால் அந்த இடத்துக்கு வந்து தலையில் தடாவி இந்த துவாவை ஓதுவார்கள். சாதகர்கள் சொல்றாங்க, என்னை நோயை சாதிப்பதற்கு சவாசம் பண்ணாங்க. வந்து கூறினார்கள், اللهم اشف سعدا اللهم اشف سعدا اللهم اشف سعدا. யா அல்லாஹ், இந்த சாதுவின் அபீ வக்காஸுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துவிடு. நான் நோயாளி வீட்டுக்கு போகிறேன். அவருடைய பேர் அப்துல்லா, அவருடைய பேர் அப்துல் ரஹ்மான். எனக்கு இந்த துஆவை செய்ய முடியும். அல்லாஹும்ம ஷ்ஃபி அப்துல்லா அல்லாஹும்ம ஷ்ஃபி அப்துல் ரஹ்மான் அல்லாஹும்ம ஷ்ஃபி ஸைத். அந்த துஆவை எடுத்து பயன்படுத்துகிறேன். ஒரு நோயாளியுடைய வீட்டுல போன எப்படி வாசிக்கணும்? மகளே, இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்த முறைகள் இது. அல்லாஹ் அக்பர். அவர் மெடிசன் எடுத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் இஸ்லாமிய சில வழிகாட்டுதல் இருக்கிறது. அதற்கு ருக்யா ஷர்இய்யா என்பதாக அழைக்கப்படும். ஒரு மனிதன் நோயாளியாக மாறினா அவர்கிட்ட பேசுகிறோம், நீங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்க. சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ் ஷிஃபா வச்சிருக்கான். எந்த மனிதன் 7 எழுத்துக்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனானோ நிச்சயமாக அந்த சூரா ஃபாத்திஹா அவனுடைய நோயை நிச்சயமாக குணப்படுத்தும் என்ற தகவலை அவனோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு கூறுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி சக்கராத்தில் இருக்கும் பொழுது குல் அஊது பிர்ரப்பில் ஃபலக் குல் அஊது பிர்ரப்பின் நாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாக்களை பள்ளியின் மீது ஓதி பழகிக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை சந்திக்க வராங்க. அவருடைய உடம்புல சில இடங்களில் அவருக்கு வலித்தாங்க இடம் வருது. யா ரசூலுல்லாஹ், எனக்கு சரியான கஷ்டம் வருது யா ரசூலுல்லாஹ். உஸ்மான் இப்னு அபீ ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சபாசம் போயினார்கள், ஏ சஹாபியே, உன்னுடைய உடம்புல எந்த இடத்துல உனக்கு நோய் ஏற்பட்டிருக்குதோ, வருத்தம் வந்து கொண்டிருக்குதோ, பெயின் வந்து கொண்டிருக்குதோ, அந்த இடத்தில் உன்னுடைய விரலை வைத்துக் கொள்ளி, விரலை வைத்து பிஸ்மில்லா 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 என்று 3 விடத்தை கூறி அடுத்த கணம் அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர் என்று 7 விடங்கள் கூறு. நிச்சயமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வருத்தத்தை பெயினை அல்லாஹ் இல்லாமலாக்குவான். ரசூலுல்லாஹி சொன்னார்கள், நாங்கள் நோயாளியுடைய வீட்டுக்கு போய் அரட்டை அடிப்பதல்ல, அவர்களை சிரிப்பூட்டுவதல்ல, அவர்களுடைய தேவையான விடயங்களை பேசுவதல்ல, இந்த துஆக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம் குழந்தைகளுக்கு இந்த துஆக்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இறுதியாக ஒரு துஆ இருக்குது. நிச்சயமாக சத்தியமாக நம் வாழ்வில் ஒவ்வொருவரும் இந்த துஆவை கடைபிடித்தே ஆக வேண்டும். ஒரு நோயாளியை கண்ணால் பார்த்து விட்டேன், ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவரை கண்ணால் பார்த்து விட்டேன். அன்பு நபியவர்கள் கூறினார்கள், ஓர்ப்பனாக அவருடைய முகத்திற்கு முன்னால் ஓதக்கூடாது. அந்த நோயிலிருந்து நானும் பாதுகாக்கப்படணும் என்றால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்மன் இப்தலாஹி வ ஃபضலனி அலா கஸீரின் மிம்மன் خلق தஃதீலா என்று ஒரு நோயாளியை பார்த்து, பாதிக்கப்பட்டவரை பார்த்து, கஷ்டத்தில் இருக்கிறவரை பார்த்து எந்த மனிதன் துஆவை கல்பால் ஓதுனானோ நிச்சயமாக அல்லாஹ் அந்த சோதனையை இவனுக்கு கொடுக்க இந்த யுஸிபு தாலிக பலா, அந்த சோதனைகளுக்கு வராது. ஹாஸ்பிட்டல்ல நாம இருக்கிறோம், டாக்டரை சந்திக்க போறோம், பல லட்சங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி வழிகாட்டல்களை நாம் இன்று தவறவிட்டுக் கொண்டிருக்கிறோம். நோய் விசாரிப்பது என்பது, அது தொடர்பான சுண்ணாக்கள் என்பது மிகவும் ஆழமான பகுதியாக, குறிப்பாக இந்த ஜமானில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பகுதியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அல்ஹம்துலில்லாஹ். நான் ஒரு நோயாளி சந்திக்க இருக்கிறேன். அவர் கடைசி சக்கராத்தில் இருக்கிறார்கள். நாங்கள் புரிந்து கொள்ளணும். எனக்கு விளைவிக்கக்கூடிய ரூஹ் எடுக்கப்படக்கூடிய தருணம், அந்த மனிதருக்கு அவர் ஃபோர்ஸ் பண்ணாம, கஷ்டப்படுத்தாம இஸ்லாம் ஷஹாதா கலிமாவை சொல்லுகிறது. எந்த மனிதனுடைய கடைசி வார்த்தையில் ஷஹாதா கலிமா ஓதுவதற்குமோ அல்லாஹ் அவனுக்கு நிச்சயமாக சுவனத்தை கொடுப்பான். அன்று சொல்லக்கூடிய கடைசி வார்த்தைகள் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வஅன் நபிய்யின வஸ்ஸிதீகீன வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன்
என்ற வார்த்தையுடன் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ரூஹ் பிரிந்தது. அவர் கஷ்டப்படுறது இல்லை. நீங்க கலிமாவை சொல்லுங்க, நீங்க கலிமாவை சொல்லுங்க. நீங்க வஃபாத்தாக போய் இவ்வாறு அல்ல. அவருக்கு கலிமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான் இருந்தால் அவருக்கு கலிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவருடைய ரூஹ் அந்த இடத்தில் பிரிந்திருந்தால் ஆரம்ப இது முகத்தமாக இன்ட்ரோடக்ஷனாக ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வடிவங்களை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். அந்த இடத்திலேயே உடனடியாக அந்த ஜனாசாவை கிப்லாவுடைய திசைக்கு திருப்ப வேண்டும். வலது பக்கம் சாய்க்க வேண்டும். அந்த மனிதனுடைய 2 கண்களையும் மூடப்பட வேண்டும். அவருடைய நாடிகளை இழுத்து கட்ட வேண்டும். சவாசனுடைய ஹதீஸ், அவருடைய மூட்டுகளை சஃப் பண்ணணும். அவருடைய கை காலுடைய மூட்டுகளை சஃப் பண்ணணும். குளிக்கிறதுக்கு லேசாக, குளிப்பாட்டுவதற்கு லேசாக இருக்கும். அவருடைய வயிற்றில் ஏதாவது ஒரு பாரமான பொருளை வைக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன் ஆரம்ப கட்டத்தை கடந்த பிற்பாடு ஜனாசா முன்னவருக்கு அன்புள்ளவர்கள் 4 கடமைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக அந்த மனிதரை நீங்கள் குளிப்பாட்டுங்கள். எந்த மனிதன் ஒரு ஜனாசாவை குளிப்பாற்றாலும் சல்லல்லாஹு கூறினார்கள், இந்த நன்மையுடைய பொறுப்பதை நாம் விளங்காமல் இருக்கிறோம். இருக்கிற சமூகத்தில் குளிப்பாற்றுவதற்கு ஆக்கள் இல்லை. ஜனாசாவுடைய கபருடைய வேலைக்கு ஆக்கள் குறைவு, கபல் செய்யறதுக்கு ஆக்கள் இல்லை. சல்லல்லாஹு சொன்னாங்க, எந்த மனிதன் ஜனாசாவை குளிப்பாட்டி அந்த ஜனாசாவில் இருந்த குறைகளை மறைக்கிறானோ 40 விடுத்தங்கள் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பான். 40 விடுத்தங்கள் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பான். எந்த மனிதன் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி அடுத்த கணம் அந்த ஜனாசாவுக்கு அழகிய முறையில் கபர் செய்கிறானோ அல்லாஹ் கியாமத்துடைய நாளில சுவனத்தினுடைய போர்வையான சுந்துஸ் என்ற போர்வையை அறிவிப்பான். எந்த மனிதன் அவனை குளிப்பாட்டி அடுத்த கணம் அவர்களை தோன்றுவதற்குரிய அந்த வேலையை தன்னை ஈடுபடுத்துகிறானோ, மகளே 5 பேராக இருக்கிறோம், 10 பேராக இருக்கிறோம், வாங்க கபரை தோன்றுவாங்க. ஊர்ல 5 பேர் இருப்பாங்க, திருப்பாரு மற்றவங்களை தேடுறது கஷ்டம் இல்லை. இந்த அமலை செய்யறதுக்கு யாரும் தயாராக இல்லை. 5 பேர் வேற யாரும் இல்லை, 10 பேர் வேற யாரும் இல்லை. கண்ணியமானவர்களே, இந்த நன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மனிதன் அவரை தோண்டி அடக்கும் வரைக்கும் அதனுடைய அமைப்பை செய்து கொடுக்கிறானோ, கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஒரு வீட்டை அமைத்து கொடுத்ததுடைய நன்மையாக கொடுக்கிறார். இது அனைத்தும் இந்த ஜனாசாவோடு தொடர்பான அமல்கள். அடிமகளே, அடுத்த கட்டமாகத்தான் பொதுமக்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஊரில் கிராமத்தில் ஒரு ஜனாசா ஏற்பட்டிருக்கிறது. அத்துணை ஆண்களும் பெண்களும் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டும். பெண்கள் மாத்திரம் அல்ல, சிறுவர்கள் மாத்திரம் அல்ல, பழைய மக்கள் மாத்திரம் அல்ல, அத்துணை பேரும் ஜனாசாவில் கலந்து கொள்வதை இஸ்லாம் மிகப்பெரும் சுத்தமாக முன்வைத்திருக்கிறது. பழைய மக்கள் பெண்கள் மட்டும் வருவாங்க, ஆண்கள் இல்லை. அவங்க பிஸி. அல்ஹம்துலில்லாஹ், மேல ஊர்ல வளர இருக்குது. ஜனாசா அந்த கடை முடிவாங்க. இந்த கடமையை நிறைவேற்றுவது அது ஒரு கூட்டத்துக்கு மாத்திரம் தான் கடமை. ஆனால் இந்த சுன்னா அனைத்து விதமான முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமல். பெரியவர்களே, ஒரு மனிதன் அவன் தொழுகைக்கு மாத்திரம் சமூகம் தந்தால் ஒரு கீழாத்துடைய நன்மை கிடைக்கும். யா ரசூலுல்லாஹ், ஒரு கீழாத் என்றால் என்ன? உஹது மலையுடைய நன்மை அப்பா. சொன்னாங்க, ஜனாசாவுடைய அந்த கபரில் அடக்கும் வரைக்கும் அதுவரைக்கும் சமூகம் தந்தி இறுதி ஊர்வலத்தில் கடைசி வரைக்கும் இருந்தால் 2 கீழாத்துகளை கொடுப்பான் அல்லாஹ். 2 கீழாத்துகள் யா ரசூலுல்லாஹ், 2 உஹது மலையுடைய நன்மையை அளவாக கொடுப்பான். ஜனாசாவுடைய நன்மை சில கவலையான தருணங்கள் பல ஊர்கள் நடக்கிறது. ஏழை மக்கள் இந்த ஜனாசா போவாங்க. அவரு ஊர்ல முக்கியமான ஜனாசாவை நான் போவோம். பணக்காரர் போய்வோம் நாங்க. அவர் கொஞ்சம் அரசியல் வளர்ப்பு இருந்தவர் போய்வோம் நாங்க. ஊர்ல கௌரவமான குடும்பம் போய்வோம் நாங்க. இந்த சுண்ணாவுடைய பொறுப்பை நாங்கள் விளக்கம் இருக்கிறோம். சில ஜனாசாவோடு பொருத்தமற்ற சில விடயங்கள் நடக்குது. ஊர்ல ஒரு வீட்டுல மரணம் விழுந்து விட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்கும் கடமை இல்லை. வந்த மக்களுக்கு சாப்பாடு சமைச்சு போடுறதுக்கு அந்த சாப்பாட்டு வேலையை செய்வது யார் தெரியுமா? பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, நலன்கள், சங்கங்கள், தனவந்தர்கள். ஜனாசா வீட்டில் அன்றைக்கு அடுப்பு எரிக்கப்படக்கூடாது. ஜனாசாவுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கவலையிலும் துன்பமும் இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் சாப்பாடு தயார் செய்யப்படக்கூடாது.
பிதாத் என்பதை ஆதரவுப்படுத்துறாங்க. இதை செய்வது யாரு? ஊரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், நல்ல மக்கள், சங்கங்கள். ஜனாசா மஸ்ஜிதுக்கு கொண்டு வரப்படுகிறது. ஒரு பிரச்சனை வந்திருக்கின்ற சமூகத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் வாப்பாக்கு, அவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா கூட ஓத தெரியாது. கவலையான விஷயம். நான் இந்த வாப்பாக்கு நான் தான் ஜனாசா சொல்லியிருப்பேன். அவருக்கு துஆவும் தெரியாது, சூரா ஃபாத்திஹாவும் தெரியாது, தக்பீர் கூறவும் தெரியாது. அல்லாஹ் அக்பர். அவர் வளர்த்த பிள்ளை ஈமானோடும் தீனோடும் மார்க்கத்தோடு விட்டு சென்றிருக்கிறார். ஜனாசாவை தொலைவதற்கு பொருத்தமான மனிதன் என்றால் அந்த பிள்ளை அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதன் தாராளமாக ஜனாசாவை கொடுப்பதற்கு தொலைவதற்கு அனுமதி. அப்படி இல்லாமல் ஆளுங்களுக்கு உள்ள மக்களுக்கு ஜனாசாவை தொலைத்து விடுகிறேன். நான் நினைக்கிறேன் வாப்பட ஜனாசாவை நான் தொலைச்சு பெருமை இபாதத்துகள் சரியாக நிறைவேற்றப்பட்டு கிடையாது. இந்த ரெண்டு பகுதிகள் உண்மையிலேயே டைம் கடந்து போனாலும் பேசி முடிக்கணும், பேசி முடிக்க இரண்டும் மிக முக்கியமான அமல்கள். இறுதியாக மகளே, எந்த வீட்டில் மரணங்கள் ஏற்படுதும் என்னுடைய வீட்டில் ஒரு தராசம் ஏற்பட்டதப்பா, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தணும், துஆ செய்யணும், பக்குவமாக இருக்கணும். அல்லாஹ் வீட்டில் ஒரு சோதனை வந்துட்டான், அந்த மூத்தவை விடுதலைக்காக அவர்கள் துஆ செய்யணும், சதகாக்கள் கொடுக்கணும். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஜனாசா விழுந்தாலும் கூட நிறைய பேருக்கு அஞ்சு தொழுவதற்கு தயார் இல்லை, அமல்கள் செய்யறதுக்கு தயார் இல்லை, பாவங்களோடு இருக்கிறாங்க, போதையோடு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள ஜனாசா ஏற்பட்டதற்கு தப்பா, நான் தொழிலாளியாக மாற வேண்டும், என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த மனப்பான்மை கூட சமூகத்துக்கு வருவதில்லை. எனவே ரெண்டு விதமான அமல்களையும் நம் சமூகத்தில் நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதோடு, நம் குழந்தைகளுக்கு நம்முடைய பாரம்பரியங்களை வெளிப்படுத்துவதோடு, நம் வாழ்வில் இதை தெளிவாக அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம்முடையவர்களுக்கு நசீபாக கூறார். கடலை பாவங்களை எடுத்துக்கொள்ளாதா, பாவம் செய்தவர்களை எடுத்துக்கொள்ளாதா, அது மோசமானவர்களாதா, அது அநியாயக்காரர்களா, அது கெட்டவர்களா, அன்புகள் கருத்து போயிருக்கிறதா, அழகான ஒரு வாரத்தில் இருக்கிறோம், ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம், அந்த சந்தர்ப்பத்தை எடுத்து தெரியாமா, மோசமான பாவங்களுக்கு பாதுகாத்து, கெட்ட மருந்துகளுக்கு பாதுகாத்து, மோசமான நோய்களுக்கு பாதுகாத்து தெரியாமா, நல்ல பண்புகளுக்கு தெரியாமா, நல்ல பண்பாடுகளுக்கு தெரியாமா, அகலாவுடைய போதைகளுக்கு தெரியாமா, மோசமான பழக்க வழக்குகளுக்கு பாதுகாத்து தெரியாமா, இமானோடு மன்னிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்கிறீங்களா, நல்ல மௌத்துகளை நசீபாக்கிறீங்களா என்று துஆ கபூல் செய்கிறானே. வல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.